இந்த பர்ட்டிகுலர் வீடியோல வந்துட்டு ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக் தான் பேச போறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஆன் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸை வந்து எப்படி நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும், அந்த ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கும், அண்ட் ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருந்தோம்னா, அதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோரெக்ஸ் பேச போறேன். ஸோ அதுக்கடுத்து இண்டெக்ஸ் அண்ட் தென் அதுக்கடுத்து வந்துட்டு வில் டாக் அபவுட் கிரிப்டோ. பிகாஸ் இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க வால்யூம் பொறுத்து. ஸோ வில் பி டாக்கிங் அபவுட் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் அ ப்ரிப்பேர்ட் வீடியோ. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ராவாக தான் பேச போகிறேன். லைக் இந்த இந்த எல்லா ட்ராயிங்ஸும் இங்கே நான் டைப் பண்ண போகிறது எல்லாமே, அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், எடிட் பண்ண போகிறது எல்லாமே லைக் இந்த வீடியோலேயே வந்துட்டு நான் பண்ண போகிறேன். அண்ட் ஐ வில் பி ரிலீசிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் ஐ எம் டன் வித் திஸ் வீடியோ. கரெக்டாக ஒய்ஃபை வேறு பில்லு கட் ஆயிடுச்சு. நானும் பே பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஐ ஆம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் வித் மை ஃபோன் ஹாட்ஸ்பாட். ஸோ இஃப் அட் ஆல் சம்திங் இஸ் லேக்கிங் அண்ட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ மேபி சார்ஜ் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நான் மறுபடியும் மணி ஏற்கனவே 12 மணி ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் மறுபடியும் ஒய்ஃபை போட்டு அது ஆக்டிவேட் ஆகுறது காலையில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஐ வில் மேக் திஸ் வீடியோ டுடே இட் செல்ஃப் பிகாஸ் ஐ எம் டிட்டர்மைன் டு டூ இட் ரைட் நவ். அண்ட் இப்போ டைம் தள்ளி போயிட்டேன்னா அது கண்டிப்பாக மறுபடியும் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் இட். வில் டாக் அபவுட் த மெயின் மார்க்கெட் காரிலேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வில் ஸ்டார்ட் வித் DXY. அண்ட் DXY ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ இட் வுட் பி பாண்ட் yield. ஸோ பேசிக் காரிலேஷன் வந்துட்டு வி ஹாவ் பாண்ட் yield ரைட் ஹியர். அண்ட் இந்த பாண்ட் yield இஸ் எவ்ரிதிங். டாலர் அண்ட் ஹைரார்க்கியில் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம டாலர் இண்டெக்ஸ் இஸ் பேசிக்கலி DXY. DXY தான் வந்து நம்ம டாலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாண்ட் ஈல்ட்ஸை வந்து டாலர் ஃபாலோ பண்ணும். பாண்ட் ஈல்ட்ஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்குன்னா டாலரும் புல்லிஷாக இருக்கும். பாண்ட் ஈல்டு வந்துட்டு பியரிஷாக இருக்குன்னா டாலரும் பியரிஷாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைவில் இதை பற்றி அடிக்கடி நிறையவே வந்துட்டு பேசியிருக்கோம். பட் ஸ்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வீடியோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ ஃபார் தெம். இட் வுட் பி ரா அண்ட் இட் வுட் பி லென்த்தி ஃபார் ஷியர். ஸோ பாண்ட் ஈல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பாண்ட் ஈல்ட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. பாண்ட் ஈல்ட் 30-year பாண்ட் ஈல்ட், 10-year பாண்ட் ஈல்ட் அண்ட் 5-year பாண்ட் ஈல்ட். இது மூணுமே லைக் ப்ரியாட்ஸ். இதில் நம்ம டைரக்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு இது மூணு கூட நம்ம வந்துட்டு ப்ரைஸஸை கம்பேர் பண்ணிவிட்டு SMT பார்ப்போம். ஸோ 30-year இஸ் லைக் எவ்ரிதிங் அண்ட் 30-year இஸ் த மெயின் திங் வில் பி லுக்கிங் அட். அண்ட் தென் 30-year வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்றதை வச்சு அது DXY ஃபாலோ பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பாண்ட் ஈல்ட் பியரிஷாக இருக்குன்னா DXYயும் பியரிஷாக இருக்கும், டாலர் இண்டெக்ஸும் பியரிஷாக இருக்கும். பாண்ட் ஈல்ட்ஸ் புல்லிஷாக இருக்குன்னா DXYயும் புல்லிஷாக இருக்கும். ஸோ வி ஹாவ் அன் அதர் கால் T bond futures. ஸோ இங்கே பாண்ட் ஈல்டும் T பாண்ட்ஸும் அப்போசிங்லி காரிலேட்டட் இருந்ததுன்னா பாண்ட் ஈல்டு வந்து மேலே போகிறப்ப T பாண்ட் ஃபியூச்சர்ஸு பியரிஷாக இருக்கும். அண்ட் வைஸ் வேர்ஸா அவங்களுக்கு வந்துட்டு பாண்ட் ஈல்ட்ஸ் வந்துட்டு பியரிஷாக இருக்கிறப்ப T பாண்ட்ஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து அப்போசிங்லி காரிலேட்டட். நான் வந்துட்டு ஒரு ஈக்குவல் டு போட்டு நாட் ஈக்குவல் டு வந்துட்டு போட்டு வைக்கிறேன். அண்ட் we have risk assets. risk assetsங்கிறது forex pairs, euro GBP, லைக் எல்லாமே யூரோ. ஸோ forex pairsன்றதை விட கரன்சின்னே மார்க் பண்ணி வச்சுருவோம். that would be right. கரன்சிஸ்ன்ற யூரோ, GBP, கேடு, ஆஸ்திரேலியன் டாலரு, நியூசிலாந்து டாலர், இது எல்லாமே வந்துட்டு ரிஸ்க் அசெட்ஸ் கீழே, கரன்சிஸ் எல்லாமே ரிஸ்க் அசெட்ஸ் கீழே வரும். அண்ட் செகண்ட் வி ஹாவ் கமாடிட்டிஸ். தேர்ட் வி ஹாவ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அண்ட் அட் லாஸ்ட் would be கிரிப்டோ. லீஸ்ட் இதுதான். இது எல்லாத்தையும் வந்துட்டு ரிஸ்க் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கரெக்டாக ஒரு ரவுண்டு போடு. பர்ஃபெக்ட். ஸோ இங்கே T பாண்ட்ஸும் இந்த ரிஸ்க் அசெட்ஸும் வந்து ஓகே
டி பாண்ட்ஸும் இந்த ரிஸ்க் அசெட்ஸும் வந்து பாசிட்டிவ்லி காரிலேட்டட். எப்படின்னா, டி பாண்ட்ஸ் வந்துட்டு மேல போறப்ப, ரிஸ்க் அசெட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழ ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆகாம போகலாம். ஸோ, அந்த கண்டிஷன்ஸ வந்து நம்ம லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் பேசிக்கா. பட் இதுதான் அதோட காரிலேஷன் எல்லாமே. ஸோ, ஒரு தடவ நான் காரிலேஷன வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஸோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மூலியமா தான் நீங்க வந்துட்டு நல்ல ட்ரேட்ஸ் வந்துட்டு கிடைக்க முடியும். ஸோ, பாண்ட் யீல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எல்லா அனாலிசிஸ் அப்பயும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நான் சாட்டர்டே விசில உட்கார்றப்ப பாண்ட் யீல்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ, ஐவ் லேர்ன் திஸ் ஃப்ரம் அலி கான். ஸோ, ஷவுட் அவுட் டு அலி கான். நான் வந்துட்டு அவரோட ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ்லேருந்து தான் நான் இந்த மாதிரி நான் லைக் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸா இருக்கட்டும், வீக்லி ரிவ்யூஸா இருக்கும், வீக்லி ஆன்டிசிபேஷன்ஸா இருக்கட்டும், அவர்ட்ட இருந்து தான் நான் இத வந்துட்டு கத்துக்கிட்டேன். ஸோ, பாண்ட் யீல்ட்ஸ் ஒரு சைடு மூவ் ஆகும். அந்த பாண்ட் யீல்ட்ஸ டாலர் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ மீ அந்த ஜோக் மாரி தான். ஸோ, பாண்ட் யீல்ட வந்து டாலர் ஃபாலோ பண்ணும். அண்ட் இது 2மே வந்துட்டு பாசிட்டிவ்லி காரிலேட்டட். அண்ட் வி ஹேவ் டி பாண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அசெட்ஸ். ஸோ, இந்த பாண்ட் யீல்ட்ஸ்க்கும் டிஎஸ்ஒய்க்கும் டி பாண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அசெட்ஸ் வந்துட்டு விச் இஸ் நெகட்டிவ்லி காரிலேட்டட். அப்படின்னா பாண்ட் யீல்ட்ஸ் அண்ட் டிஎக்ஸ்ஒய் மேல போறப்ப, டி பாண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் அசெட்ஸ் வந்துட்டு கீழ வரும். ஆனா ஹைரார்கி வைஸ் எப்படி இருக்கும்னா, இதுதான் வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். இது 2வது பார்க்கணும். இது 3வது பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட்ஸ வந்துட்டு ஈவன் லைக் நம்ம எடுக்கிறோமா, எடுக்க போறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஈவன் கன்சிடர் கூட பண்ணணும். ஸோ, திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். நான் அகைன் ஒரு தடவ சொல்றேன். காரிலேஷன்ன்றது ஒரு அசெட் கிளாஸோட அது கூட இருக்க கம்பைன்ட் அசெட் கிளாஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது காரிலேஷன். அந்த காரிலேஷனுக்கு கீழ 2 இருக்கு. விச் இஸ் பாசிட்டிவ் காரிலேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் காரிலேஷன். ஸோ, பாசிட்டிவ் காரிலேஷன்ன்றது ஒரு 2, 3 அசெட் கிளாஸ்க்கு நடுவுல இருக்கும். நெகட்டிவ் காரிலேஷன்ன்றது ஒரு 2, 3 அசெட் கிளாஸ்க்கு இருக்கும். பட் திஸ் இஸ் பிராடர் டெர்ம்ல வந்துட்டு இதுதான். பாண்ட் யீல்ட் டிஎக்ஸ்ஒய் பாண்ட் யீல்ட வந்து டிஎக்ஸ்ஒய் ஃபாலோ பண்ணும். இது 2மே பாசிட்டிவ்லி காரிலேட்டட். வி ஹேட் அதர் திங் கால்ட் அஸ் டி பாண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ரிஸ்க் அசெட்ஸ். இது 2ம் பாண்ட் யீல்ட்ஸுக்கும் டிஎக்ஸ்ஒய்க்கும் வந்துட்டு அப்போசிங்லி காரிலேட்டட். ஸோ, இது புல்லிஷா இருந்துச்சுன்னா, இது பியரிஷா இருக்கும். பியரிஷா தான் இருக்கணும். இல்லாத பட்சத்தில இட் இஸ் லோ ப்ராபபிலிட்டி. ஏதோ ஒரு அசெட் கிளாஸ்ல வந்து மேனிபுலேஷன் அண்டர்லையிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த மேனிபுலேஷன்ல போய் நம்ம சிக்கிரக்கூடாது. இல்ல ஈவன் கன்சாலிடேஷன்ல கூட சிக்கிரக்கூடாது. ஸோ, இதுதான் பேசிக் காரிலேஷன். அண்ட் இந்த வீக் நான் வந்து இந்த வீக்ல இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த யூரோல ட்ரேட் வந்துட்டு எடுத்திருந்தேன். விச் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் திஸ் காரிலேஷன். ஸோ, இத ஒரு மீடியமா வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இத மீடியமா வச்சுட்டு ஃபோரெக்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் நான் இண்டெக்ஸ்ல வந்துட்டு எப்படி இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு பார்ப்பேன்னு சொல்றேன். கிரிப்டோல எனக்கு தெரிஞ்ச இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்றேன். கம்பைனிங் பயஸ் அண்ட் ஆல். ஓகே. ஸோ, நான் லாஸ்ட் வீக் சாட்டர்டே நடந்த விசில வந்துட்டு சொல்லியிருந்தேன். நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஐ அம் ஸ்டில் புல்லிஷ். பட் லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த லோ டு இந்த ஹை ஆர் ஈவன் இந்த லோ டு இந்த ஹை இஸ் கைண்ட் ஆஃப் அ டீலிங் ரேஞ்ச். ப்ரைஸ் வந்துட்டு லோஸை ஸ்வீப் பண்ணி ஹைஸை ஃபார்ம் பண்ணி பட் ப்ராப்பராக சொல்ல போனால் இந்த லோ டு இந்த ஹை தான் வந்துட்டு டீலிங் ரேஞ்ச். பட் ஸ்டில் ஒரு இம்பல்சிவ் லெக் இருக்கனால வி கேன் கன்சிடர் திஸ் அஸ் அ டீலிங் ரேஞ்ச் ஆர் ஈவன் அ ரேஞ்ச். டீலிங் ரேஞ்சுன்னு கரெக்டாக சொல்லிட முடியாது. பிகாஸ் லோஸ் வந்துட்டு எந்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல. ஸோ, இங்கே ஃபார் நவ் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கம் இன் டு திஸ் ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் டிஎக்ஸ்ஒய். அண்ட் ஒரே நிமிஷம் நான் இதை ஆன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது தெரியும். டைட்டில் ஓகே. இண்டிகேட்டர் டைல்ஸ் 2D ரேஸ். ஓகே. அங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இஎஸ்ஐ எடுத்து விட்டுறேன். ஓகே. ஸோ, இங்கே வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட டிக்கர் டேட் அண்ட் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற டைம். ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேமில் ஐம் லுக்கிங் ஃபார் திஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ, இஃப் யூ கோ இன்டு மந்த்லி சார்ட் உங்களுக்கு அது ஏன்னு சொல்லிட்டு தெரியும். we have this beautiful inverse volume imbalance and நான் இதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறப்ப லைக் நான் வந்து டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ, டெய்லியில் ஐ வாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ். பட் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ் நெஸ்க்கு வந்து ப்ரைஸ் போகிறதுக்கு மேக்ரோ ஃபேக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஃபார் நவ்
நான் வந்துட்டு இந்த பியரிஷ்னஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் டி பாண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்வியஸ்லி லோவர் அண்ட் இத நான் மார்க் பண்ணி வச்சது வி ஹேவ் அ லிக்விடிட்டி ஹியர். இது வந்துட்டு மந்த்லியில வந்துட்டு இஸ் அன் எஃப்இஜி அண்ட் எஃப்இஜியோட கேரக்டரிஸ்டிக் வந்து எஃப்இஜிக்குள்ள ஏதாச்சும் பெண்டிங் லிக்விடிட்டீஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா, பிரைஸ் யூசுவலி வில் டேக் தட் லிக்விடிட்டி அண்ட் தென் நோ ஹையர். இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பியூட்டிஃபுல்லா பிரைஸ் வந்துட்டு இப்போ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. வி ஹேட் அ மிட் வீக் ரிவர்சல். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் பிரைஸ் டு கோ டு திஸ் லோஸ். இந்த லோஸுக்கு வந்தக்கப்புறம் வி வில் லுக் ஃபார் கண்டிஷன்ஸ் டு வேலிடேட் இஃப் இட் வாண்ட்ஸ் டு கோ ஹையர். அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் பியரிஷ் இன் பாண்ட் யீல்ட்ஸ். ஸோ அத டாலர் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் இப்போதைக்கு கரெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிஷியல் கப்புள் ஆஃப் டேஸ் வாஸ் சாப்பி. பிரைஸ் வந்துட்டு இந்த ஒரு எஃப்இஜிக்குள்ள அண்ட் தென் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குள்ள வந்துட்டு மாட்டிக்கிச்சு. ஸோ விச் இஸ் லைக் எ ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ. அந்த டைமில் வி வுட் நாட் பி லுக்கிங் ஃபார் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். டேட்டா ஃபார்ம் ஆக விட்டு நம்ம அதுதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் தென் டி பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நான் மார்க் பண்ணி வச்சது தான். டி பாண்ட்ஸ் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக புல்லிஷாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. வி கேம் லோவர் இன்டு திஸ் டிஸ்கவுண்ட் எஃப்இஜி கம்பைன் வித் திஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில் அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்கிறப்ப நம்ம எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸும் ப்ரைஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பெக்ட் லைக் எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் இன் தி சாட்டர்டே ஸ்ட்ரீம். அண்ட் திஸ் ஐஸ் லுக்ஸ் க்ளீன். இங்கனக்குள்ள ஒரு எஃப்இஜி இருக்குது அண்ட் திஸ் இஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி. ஐ கெஸ் இட்ஸ் ஆன் மந்த்லி இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, மந்த்லியில் வந்துட்டு அந்த எஃப்இஜி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ அரைவ்ட் அட் டிஎக்ஸ்ஒய் இஸ் கோயிங் லோவர். நான் இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஎக்ஸ்ஒய் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ப்ரைஸ் ஆப்வியஸாக பியரிஷாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தாலே தெரியும். அது எங்கே போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் அ க்ளீன் டார்கெட் வி ஹேவ் திஸ் லோஸ். ப்ரைஸ் வந்துட்டு ஹைஸ் அண்ட் லோஸுக்கு ட்ரேட் ஆகும். ஸோ வி ஹேவ் திஸ் லோஸ் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா வி ஹேவ் திஸ் எஃப்இஜி. வி ஆர் இன்சைட் எஃப்இஜி அண்ட் இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு இதை யார் நோட்டீஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. நான் அழுத்தி சொல்லலை. பட் ஒரு எஃப்இஜி இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு வந்த உடனே பெண்டிங் லிக்விடிட்டி அந்த எஃப்இஜிக்குள்ளே பார்த்தீங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ரைஸ் வெளியே போனாலும் அது ஒரு ஃபேக் எக்ஸ்பென்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி ப்ரைஸ் வந்துட்டு அதுக்குள்ளே வரணும். ஸோ டிஎக்ஸ் நம்ம பாண்ட் யீல்ட்ஸ் வந்துட்டு கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை வச்சு டிஎக்ஸ்ஒயும் கீழே போகிறானான்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணோம். அங்கே ஏதாச்சும் டார்கெட் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ திஸ் ஆர்டர் பிளாக் இஸ் அ கிளியர் டார்கெட். அண்ட் அந்த புல்லிஷ்னஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே அந்த பியரிஷ்னஸை கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டி பாண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். ஆப்வியஸாக புல்லிஷாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம டேரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் வந்து பேசிக்காக இதை வச்சு நம்ம டேரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு தான் நான் வந்து அந்த ட்ரேடும் வந்துட்டு பிளான் பண்ணேன். இதை வச்சு டேரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பயஸும் வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போது நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு வாட் டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு 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 விஷயத்த வந்துட்டு காமிக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த இந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் இந்த இந்த லோஸை வந்து எடுத்துட்டேன்னா அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆப்வியஸாக கண்டிப்பாக தெரியாது. இப்போ வந்து ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? லைக் எதுவுமே இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்த கார்லேஷன் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போதைக்கு லைக் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு மட்டும் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? ஹானஸ்ட்டாக வந்து உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி ப்ரைஸ் அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியாதுன்றதை தான் நான் சொல்லுவேன். அண்ட் அரகன்ஸ் இல்லாதவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. பிகாஸ் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரீமியம் பிடிஆர்ஐக்குள்ளேயும் திஸ் இஸ் அ டைனி எஃப்இஜி. இங்கே ஒரு பெரிய எஃப்இஜி அண்ட் ஆல்சோ திஸ் கன்சிடர் அஸ் அன் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. ப்ரைஸால் வெளியே போக முடியல. ப்ரைஸ் வந்துட்டு மாட்டிக்கிச்சு. எதுக்கு இந்த மாதிரி மாட்டும்னா நல்லா கேட்டுக்கோங்க. அஹெட் ஆஃப் பிக் பிக் நியூஸ். ஸோ இந்த வாரம் என்ன இருக்குது? என்எஃப்பி. ஸோ யூஷுவலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அந்த இடத்துல டீகப்பிள் ஆகும். டீகப்பிள்ன்றது இந்த கார்லேஷன் இருக்காது. டீகப்பிள் ஆகிட்டு அந்த நியூஸ்க்காண்டி வெயிட் பண்ணும். அந்த நியூஸில் மறுபடியும் வந்துட்டு ஒழுங்காக ட்ராக்கில் வந்துட்டு ஓடுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்துச்சு. ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டக் ஆயிடுச்சு ஆப்வியஸாக. இட் வாஸ் மண்டே. ஓகே, இட் வாஸ் மண்டே அண்ட் செட் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில் ப்ரைஸ் வந்துட்டு ரீட்ரேஸ்ட் இன்டு திஸ்
எஃப்இஜி. அண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல க்ளோஷரே வைக்கல. ப்ரைஸ் வந்துட்டு இந்த எஃப்இஜிக்கு மேல வந்துட்டு ட்ரேட் ஆயிருச்சு. மேல ட்ரேட் ஆயிட்டு, த நெக்ஸ்ட் டே வாஸ் அன் இன்சைட் டே கேண்டில் மேக்கிங் இட் அஸ் அ குட் ரேஞ்ச் டு ட்ரேட். அண்ட் ஆல்சோ இது மண்டே கேண்டில் பீயிங் மண்டே, இது வந்துட்டு வீக்லியோட PO3. ஆப்வியஸா நீங்க வந்துட்டு PO3ய கணக்குல வச்சுக்கணும். ஸோ PO3 கான்செப்ட் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா, ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் இன் மை மேட்ரிக்ஸ் மென்டார்ஷிப் வீடியோ. ஐ அம் நாட் விச் வீடியோ இட் இஸ். பட் PO3ன்னே வந்துட்டு நான் வந்துட்டு அந்த டைட்டில் வந்துட்டு போட்டு வச்சிருப்பேன். ஒரு ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தேர் ஆர் 4 எலிமெண்ட்ஸ். நம்ம புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறோம்னா, வி ஹேவ் தி ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ். ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். இதுதான் வந்து ஒரு கேண்டில்ல இருக்க வேண்டிய 4 எலிமெண்ட்ஸ். அதையே வந்து நான் இங்க வீக்லில வந்துட்டு பார்க்குறேன்னா, வி கேன் சீ கிளியர்லி தட் பிரைஸ் வந்துட்டு வீக்லியோட ஓபிக்குள்ள போயிட்டு சீம்ஸ் லைக் வி ஆர் கோயிங் லோவர் அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வுட் பி இந்த பர்ட்டிகுலர் கேண்டிலோட லோஸ். ஃபார் ஷுர் இந்த பர்ட்டிகுலர் கேண்டிலோட லோஸ். அண்ட் அதுக்கு மேல டெய்லியில போயிட்டு ரிஃபைன் பண்ணி பார்க்குறப்ப வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் ஆர்டர் பிளாக். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் ஆர்டர் பிளாக்குக்குள்ள இந்த லோ வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளாக்குள்ள வரணும். அத தாண்டி தான் அந்த லோஸ்க்கு வரணும். ஸோ மேக்கிங் திஸ் ஆர்டர் பிளாக் அஸ் அ குட் ட்ரா அண்ட் பிரைஸ். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நான் பிடிசி ட்ரேட் எடுத்தப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்னிப்பெட் வந்துட்டு குடுத்துருந்தேன். தட் வந்து பிரைஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்சா ஆக்ட் ஆகணும்னா, ஒரு ரேஞ்ச்குள்ள இன்னொரு கேண்டில் இன்சைட் பார் கேண்டிலா வைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டைம்ல பிரைஸ் வந்துட்டு ரொம்ப பியரிஷா இருக்குன்ற பட்சத்தில, அதுக்குள்ள வச்சிருக்க ரேஞ்ச் கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ ஃபார்ம் ஆன உடனே ரிவர்சல் கிடைக்குன்றத வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ, எதுக்கு இந்த பர்ட்டிகுலர் கேண்டிலோட ஹைஸ வந்து பிரைஸ் எடுக்கல மண்டே? அதுக்குரிய ஆன்சர் இஸ் இன் பாண்ட் யீல்ட். பாண்ட் யீல்டுல வந்து அந்த ஹைஸ எடுத்துருச்சு. ஸோ எஸ், நீங்க வந்துட்டு இத வச்சு எஸ்எம்டியாவும் பார்க்கலாம். அண்ட் நீங்க அத இந்த 3க்குள்ள வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் தர்ஸ்டே ஓட ஹைஸ் வந்து பிரைஸ் எடுத்துருச்சு. வி லுக் ஃபார் எஸ்எம்டி இஸ் தேர். தர்ஸ்டேவோட ஹைஸ் எடுத்துருச்சு. அண்ட் ஹியர் almost எடுத்துருச்சு. There is no SMT between the bond triads. But yes, we have an SMT with what? DXY itself. ஸோ நீங்க இது 3யும் கம்பேர் பண்ணி எஸ்எம்டி இல்லன்னா, யூ கேன் ஸ்டில் லுக் ஃபார் திஸ் கண்டிஷன்ஸ் ரைட் ஹியர். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த பிட்காயின் வீடியோ சொல்லியிருந்தேன். வி ஆல்சோ மேட் அ ஷார்ட் ஆன் திஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிகாஸ் லைக் லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ல வந்து சொல்லியிருப்பேன். லைக் வந்து இந்த ரேஞ்ச் வச்சுச்சு. அந்த ரேஞ்ச வந்து உள்ள வந்து இன்சைட் பார் கேன்ல ஃபார்ம் ஆயிட்டான். அண்ட் இஃப் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் எஸ்எம்டி ஆர் சம்திங் பிரைஸ் வந்துட்டு கீழ வரணும்னு இருக்கிறப்ப, அந்த ஹைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ரொம்ப கீழ வரணும்னு அடமெண்ட்டா இருந்துச்சுன்னா, அழகா பிரைஸ் வந்துட்டு அந்த உள்ள ஃபார்ம் ஆயிருக்க இன்சைட் பாண்டில் கேனலோட ஹைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு கீழ விழுந்துரும்ன்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் த சேம் திங் ஹேப்பன்ட் ஹியர். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ட்ரா வாஸ் நாட் திஸ் லோ, பட் இந்த வீக்கோட ஓப்பன் பிகாஸ் அது சென்சிட்டிவ் ஏரியா. இத எடுத்துட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் கூட ஆகலாம். இட் இஸ் அ சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ ஐ ஹேட் திஸ். பட் பிஃபோர் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா, ஐ ஹேட் திஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அஸ் மை ட்ரா. ஸோ திஸ் இஸ் மை அல்டிமேட் ட்ரா அண்ட் திஸ் இஸ் மை வீக்லி சண்டே ஓப்பன் ரைட் ஹியர். அதுக்கு வந்துட்டு PO3 வந்துட்டு கிடையாது. அங்க வந்துட்டு அதுக்கு வந்து PO3 கிடையாது. பட் ஐ வாஸ் இன் திஸ் ட்ரேட். இந்த இந்த குட்டி மூவ் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த குட்டி மூவ். அண்ட் அந்த டைம்ல ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் அஸ் மை ட்ரா. பட் மை ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு நரேட்டிவ் வந்து லோவரா இருந்தாலும் இட் வாஸ் அ ஸ்கேல்ப் ஆப்வியஸா. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அஸ் மை ட்ரா. ஐ ஜஸ்ட் புட் இட் ஹியர். ஓகே. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான் வந்து என்னோட ட்ராவா இருந்துச்சு. இந்த ஹைஸ் டு லோஸ் பிரைஸ் வென்ட் இன்சைட் திஸ் சிபி செல் சைட் இம்பேலன்ஸ் பை சைட் இன்எஃபிஷியன்சி. அண்ட் இந்த கேண்டிலோட எக்ஸாக்டாக 50%ல போயிட்டு ப்ரைஸ் திரும்பிச்சு. அண்ட் தேட் வாஸ் மை ஸ்கேல்ப் ரைட் ஹியர். ஸோ இங்கே ஐ வென்ட் இன் டு யூரோஎஸ்டி அண்ட் இட் வாஸ் அரவுண்ட் இங்கே இந்த ஐஸ் தான் வந்து என்னோட இனிஷியல் டார்கெட்.
அண்ட் தென் மை சாரி இங்க திஸ் வாஸ் லைக் க்ளீன் இந்த ஐஸுக்கு மேலே. ஸோ ஐ வாஸ் லைக் டார்கெட்டிங் திஸ் ஷிட் அண்ட் திஸ் வாஸ் லைக் எ பியூட்டிஃபுல் ட்ரேட் யூரோவில். திஸ் ரன் வந்துட்டு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். நான் வந்து மீதியை வந்து பார்ஷியல்ஸ் எடுத்துகிட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஈரோவில் வந்துட்டு நான் கம்மியாக என்ட்ரு ஆயிருந்தேன். பட் ஜிபிபியில் ஐ என்டர்ட் மை மேக்ஸிமம் பொசிஷன். எதுக்கு ஜிபிபியில் ஐ என்டர்ட் அ குட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டெய்லியில் வந்துட்டு ஒரு இது இருக்குது, ஆன்சர் இருக்குது. இது யூரோவோட சார்ட். இது ஜிபிபியோட சார்ட். அண்ட் ஜஸ்ட் லுக்கிங் அட் யூரோ அண்ட் ஜிபிபி பார்த்தாலே தெரியும் தட் வந்து ப்ரைஸ் இஸ் ஆப்வியஸ் தட் ஜிபிபி தான் புல்லிஷாக இருக்குது. யூரோவில் அவ்வளோ க்ளீனாக கிடையாது. ஈவன் தோ வி ஆர் ஹேவிங் லைக் ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷாக இருக்குது, இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே, ஜஸ்ட் லுக்கிங் அட் டெய்லி டைம் ஃப்ரேம் எது புல்லிஷாக இருக்குன்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும் ஜிபிபிஎஸ்சி தான் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்க்குற டைமில் பார்த்துட்டு நம்ம என்ட்ரான டைமில் ப்ரைஸ் வந்து திருப்பிடக்கூடாது. ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி வி ஆர் பிரிங்கிங் இன் யூரோ ஜிபிபி. ஸோ திஸ் இஸ் ஆர் காரலேஷன் திங். அண்ட் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த டைமில் நமக்கு வந்து யூரோ ஜிபிபி நல்ல புல்லிஷ்னஸ் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் ஜிபிபியும் வந்துட்டு புல்லிஷ் தான். நீங்கள் யூரோவில் ஜிபிபியில் வந்துட்டு எது புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு லைக் ரெண்டுமே இருக்குது, நான் எதில் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, லைக் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூரோ ஜிபிபி பார்க்கலாம். ஸோ நான் எடுத்த டைம் வாஸ் அரவுண்ட் இந்த டைம் வாட் இந்த டூ டே ஓப்பன்லேருந்து அந்த 3 மணி ஒரு லண்டன் கில் ஜோனுக்குள்ளே வந்து நான் அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக வந்து யூரோ ஜிபிபி வந்துட்டு பியரிஷாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் டைமில் நான் ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுத்த டைமில் யூரோ வாஸ் பியரிஷ். பார்த்தீங்கன்னா தெரியும் யூரோ வாஸ் பியரிஷ். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் புல்லிஷாக ஷிஃப்ட் ஆகிட்டான். பட் நான் எடுத்த டைமில் யூரோ வாஸ் பியரிஷ் அண்ட் அதனால நான் ஜிபிபி வந்து எடுத்திருந்தேன். விச் மீன்ஸ் யூரோ பியரிஷாக இருக்குன்னா ஜிபிபி வந்துட்டு புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் தே ஆர் கார்லேட்டட் ரைட் நோ யூரோ ஜிபிபி. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏயுடி என்ஜிடி காலையில் ஏஷியன் செஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஏயுடி என்ஜிடின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஏயுடி என்ஜிடிக்குள்ளே எது பெட்டர் பிக்குன்றத ஏயுடி என்ஜிடி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ சேம் அந்த கான்செப்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். யூரோ ஜிபிபி இருக்குன்னா நீங்கள் எதில் ட்ரேட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பர்டிகுலர் டைமில் யூரோ புல்லிஷாக இருக்கா ஜிபிபி வந்துட்டு புல்லிஷாக இருக்கான்னு பார்த்துட்டு லைக் யூரோ ஜிபிபி வந்துட்டு புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கான்றதை பார்த்துட்டு யூ கேன் செலக்ட் வித் எய்தர் யூரோ ஆர் ஜிபிபி. அண்ட் நான் என்ட்ரான டைமில் வந்துட்டு ஜிபிபி யூரோ ஜிபிபி வாஸ் பியரிஷ், இஜி வாஸ் பியரிஷ். அதனால் ஐ வெண்ட் வித் டிஎக்ஸ்ஒய் ஜிபிபி யூஎஸ்டி. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வாஸ் பெட்டர் புல்லிஷ் ஜிபிபியில் யூரோவை கம்பேர் பண்ணுறத விட. அண்ட் கோயிங் இன்டு 5 மினிட் பிகாஸ் அதில் தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரேட். அண்ட் நான் வந்துட்டு யூரோ ஜிபிபியும் சேர்த்து எடுத்திருந்தேன். பிகாஸ் யூரோ யூஎஸ்டியும் நான் உளறேன்னு தெரியுது பிகாஸ் மிட் நைட் இங்கே நான் சார்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நான் அரவுண்ட் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன். இஃப் ஐ எம் நாட் ராங் அரவுண்ட் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு எக்ஸாக்டாக அந்த டைமில் வந்துட்டு டிஎக்ஸ்ஒய் ஒரு லோஸ் எடுத்திருக்கும். இந்த லோஸை வந்துட்டு எக்ஸாக்டாக எடுத்திருப்பான். எடுத்த உடனே நான் அலர்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் தீஸ் ஆர் பீங் ஈக்குவல் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ஸோ லிக்விடிட்டி ஆப்வியஸாக இருக்கும். ப்ரைஸ் அந்த போன உடனே ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஈவன் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் குயிக் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஐ ஹேட் மை அலர்ட். அண்ட் அந்த அலர்ட் வந்த உடனே ஐ க்ளோஸ் மை எவ்ரி பொசிஷன். யூரோலையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஜிபிபி எல்லாத்துலேயுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் மை இனிஷியல் பிளான் வாஸ் டு லெட் இட் ரன். பட் ஸ்டில் இந்த லோஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான லோஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ்ன்றனால ப்ரைஸ் குட் ஈஸிலி லைக் கம் டவுன், ரீட்ரேஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அதனால் வந்துட்டு ஒய்ஃபை இஷ்யூஸ். அதனால் வந்துட்டு நான் அலர்ட் வச்ச உடனே லைக் அங்கே அலர்ட் வந்துட்டு மீட் ஆன உடனே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். நோ லெட்ஸ் வெயிட் ஃபார் நெட் டு கம் பேக். ஓகே ரைட் எஸ். அண்ட் ப்ரைஸ் மேலே போச்சு. எக்ஸாக்டாக 2:10
DXYல அந்த லோஸ் எடுத்த டைம் 2.10 பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊத்திட்டான். நான் அதோட எக்ஸிகியூஷன்ஸும் வந்து இங்க போட்டிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க யூரோவோடது இது. எக்ஸாக்ட்டா அது ஓ லூஸ் ஆன உடனே லைக் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிட்டு பட் அகைன் பிரேக் ஈவன் நான் வச்சிருந்தாலுமே பிரைஸ் வந்துட்டு அத அடிச்சுட்டு போயிருப்பான். ஐ ஹேட் பிரேக் ஈவன் வித் திஸ் சைஸ். பட் பிரைஸ் வந்துட்டு அத அடிச்சுட்டு போயிருப்பான். என்னோட இனிஷியல் திங் வாஸ் டூ லெட் இட் ரன் டூ திஸ் சைஸ். பட் லேட்டர் பார்ட் ஆஃப் த டைம்ல அத போயிட்டு எக்ஸாக்ட்டா எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒழப்பிட்டு அகைன் ஸ்டார்ட்டட் கோயிங் ஹையர். ஜிபிபில இந்த லோஸ் தான் வச்சிருக்கணும். ஐ வென்டட் அரவுண்ட் இங்க. என்னோட டிபி வந்துட்டு இட் வாஸ் இனிஷியல் டிபி வந்துட்டு பிகாஸ் ஐ என்டர்ட் அட் அ குட் லாஸ்ட் சைஸ். எனக்கு இந்த ட்ரேட்ல $800 கிடச்சிச்சு. ஸோ இந்த ஹைஸ்ல வந்து நான் பார்ஷியல்ஸ் எடுத்துட்டு என்னோட பிளான் வாஸ் டு புட் எஸ்எல் அட் பிரேக் ஈவன் அண்ட் லெட் இட் ரன். இந்த ஹைஸ் வரைக்கும் ஐ வாண்டட் டு லெட் இட் ரன். இந்த ஹைஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வாண்டட் டு லெட் இட் ரன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு வந்துட்டு அண்ட் அகைன் போயிட்டான். பட் அகைன் கீழ வந்து சாப் பண்ணிட்டு போயிட்டான். நான் என்டர் ஆன டைம் வந்துட்டு இட் வாஸ் லைக் சாரி என்டர் ஆன இடம் வந்துட்டு இட் வாஸ் ப்ரீமியம். ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ வேலிடேட் மை ட்ரேட்ஸ் வித் நான் யூரோ ஜிபிபி அண்ட் சப்போஸ் ஏயுடி இல்லை நான் என்ஜிடி ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஏயுடி என்ஜிடி நான் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போவேன். 2 கார்லேட்டட் பேர்ஸ் இருக்குன்னா அதில் இந்த கிராஸ் கரன்சி ஆப்வியஸாக இருக்கும். அந்த கிராஸ் கரன்சியை பேஸ் பண்ணி சப்போஸ் இங்கே நான் சொன்ன மாதிரி யூரோ ஜிபிபியில் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. பட் எதில் எடுக்கன்னு தெரியல. 2மே புல்லிஷாக இருக்குது. எதில் எடுக்கன்னு தெரியலனா இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். யூரோ ஜிபிபி யூஸ் பண்ணி யூரோ ஜிபிபி புல்லிஷாக இருந்து நீங்கள் பார்க்குற டேரக்ஷனும் புல்லிஷாக இருந்துச்சுன்னா யூரோவில் எடுங்க. பெட்டர் லாங்ஸ் வில் பி இன் யூரோ தேன் ஜிபிபி பிகாஸ் யூரோ ஜிபிபி புல்லிஷாக இருக்குது இண்டிகேட்டிங் யூரோ இஸ் புல்லிஷ் ஜிபிபி இஸ் பியரிஷ். அண்ட் இதே ஃபினாமினா அப்படியே வந்துட்டு நீங்கள் வாட் சப்போஸ் ஏயுடி என்ஜிடி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் கிரிப்டோ. நான் இங்கே வச்சுருக்கேன் பிடிசி. ஸ்டில் ஐ வாண்டட் திஸ் ப்ளே பட் இட் டிடன்ட் ஹேப்பன். ஸோ 8 சூப்பர் ஆகிடுச்சு. ஐ வாண்டட் டு லைக் இது போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஹையர். ஸ்டில் மை டார்கெட் ரிமைன்ஸ் 105 ஃபார் நவ். அண்ட் நான் இந்த இடத்துல எத்திரியமில் ஒரு குட்டி ஸ்கேல்ப் வந்துட்டு பண்ணியிருந்தேன் நேற்று நைட் தூங்க போகிறப்ப. இட் வாஸ் 130 அரவுண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்கேல்ப் வந்து பண்ணியிருந்தேன். த சேம் கோஸ் ஃபார் DXY. ஃபார் நவ் ஐ ரிமூவ் ஆல் திஸ் ஷிட். I'll remove everything here and ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். அண்ட் இங்கே நமக்கு வந்துட்டு DXY வந்துட்டு இருக்குது. சாரி BTC இருக்குது. இது எத்திரியம் இருக்குது. அண்ட் வி ஹேவ் எத்திரியம் BTC. எத்திரியம் BTC தான் வந்து நம்மளோட கிராஸ் கரன்சியில் கிராஸ் கிரிப்டோ. ஓகே அப்போ நம்ம வந்து அப்படி வச்சுக்கலாம். கிராஸ் கிரிப்டோன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இஃப் அட் ஆல் நீங்கள் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ BTC வந்து இந்த இடத்துல வந்துட்டு புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எத்திரியம் BTC வந்துட்டு பியரிஷாக இருக்கணும். BTCயில் புல்லிஷாக இருக்கிறதுக்கு. அண்ட் தென் எத்திரியம் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகணும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸ்டில் இட் வில் கோ ஹையர். பட் ஆனால் அந்த புஷ் அந்த அந்த குவிக் புஷ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறப்போ வந்து இந்த கிராஸ் கரன்சி வந்துட்டு அலைன் ஆகியிருக்கணும். யூரோ லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு BTCயும் எத்திரியமும் சேமாக தான் மூவ் ஆகும். எது பெட்டர் லாங்ஸ் எது வந்து ட்ரா டவுன் கம்மியாக சாப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பென்ஷனில் கொடுக்குற ட்ரேட்ஸ்ன்றதை தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். சேம் லைக் யூரோ ஜிபிபி யூரோ யூஎஸ்டியா இல்லை ஜிபிபி யூஎஸ்டியான்னு பார்க்குறப்போ ஆர் ஏயுடி என்ஜிடி ஏயுடி யூஎஸ்டியா என்ஜிடி யூஎஸ்டியான்னு பார்க்குறது மாதிரி த சேம் கோஸ் ஃபார் திஸ். நீங்கள் என்ட்ரி ஆக போகிற டைம் விண்டோவில் நீங்கள் வந்துட்டு எத்திரியம் BTCயை வச்சு நம்ம எத்திரியமில் ட்ரேட் எடுக்க போகிறோமா இல்லை வந்துட்டு BTCயில் வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ சேம் கோஸ் வரீங்க. அண்ட் ஃபார் ஃபியூச்சர்ஸ் நான் பர்சனலாக எனக்கு யாரும் சொல்லி தரல. நான் பர்சனலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது NQ அண்ட் NVIDIA. இன்றைக்கி நான் வந்து ஷார்ட் எடுத்தேன். NQவில் வந்துட்டு ஷார்ட் எடுத்தேன். அண்ட் என்னோடய இனிஷியல் பிளான் வாஸ் ட்விட்டர் போய் காமிக்கிறேன். ஸோ ட்விட்டரில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே ஓகே இட் இஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
9:30 ஓப்பனிங் NVIDIA. 9:30 ஓப்பனிங் இங்கே 5 மினிட். ஓகே 5 மினிட் இங்கே டெய்லியில் போனோன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருந்த லெவல் வந்துட்டு இந்த லெவல். ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப். ஏங்க நான் மெயினில் போய் காமிக்கிறேன். அதில் அப்படியே மார்க் ஆயிரு. ஓகே டெலீட் பண்ணிட்டேன் போல். ஓ சாரி, இது பிடிசியா? சாரி. ஓகே நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். சந்தோஷம். சூப்பர். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது வாஸ் சேல்ஸ் ஃபார் ஷேர். ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைஸில் இருக்குது. கம்ப்ளீட்டாக காலையில் இருந்துட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நான் வந்துட்டு பேசிக்காக மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமேலு என்ட்ராகிற ஒரு ட்ரேடர். அண்ட் வி ஹேட் மார்க்கெட் ஓப்பன் இங்கே. மார்க்கெட் கேம் லோவர். இந்த லோஸ் ஸ்டில் வந்து விட்டுட்டு போயிருந்துச்சு. மை 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 வியூ வாஸ் ப்ரைஸ் வந்துட்டு இந்த லோஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. சரி நான் எதுக்கு வந்து இந்த இடத்துல என்கியூக்கு வந்து NVIDIAன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இங்கே வந்து வெயிட்டேஜ் இருக்கும். இது வந்துட்டு இண்டெக்ஸ் ஆப்வியஸாக நமக்கு இந்தியன் மார்க்கெட் மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு பெரிய வெயிட்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா HDFC பேங்க் சொல்லுவீங்க. நிஃப்டிக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க ஸ்டாக் வந்துட்டு ரிலையன்ஸ். அதே மாதிரி என்கியூக்கு நாஸ்டாக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு NVIDIA. ஸோ NVIDIA மேலே போகணும்னா அதுக்கு வந்துட்டு என்கியூ சப்போர்ட் பண்ணணும். ஆர் என்கியூ மேலே போகணுன்னா ஆப்வியஸாக அதுக்கு NVIDIA வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லுக் அட் திங்ஸ். இது வந்துட்டு எனக்கு டெடி சொல்லிக் கொடுத்தா, தென் செந்தில் என்னை சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ ஷவுட் அவுட் டு தெம். இது வந்து எனக்கு ஐசிடி சொல்லிக் கொடுக்கலை. ஐசிடி சொல்லிக் கொடுக்கல. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஓப்பனில் இந்த ஹைஸை எடுத்துகிட்டு கீழே விழுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து நான் வந்து 2 birds 1 stone கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தட் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்க போகிறப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட PDRAக்குள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லி, அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு இங்கே பண்ணிச்சு. இந்த ஹைஸுக்கு மேலே போயிட்டு அந்த ஹைஸ் எடுத்துட்டு இந்த டெய்லியில் வந்துட்டு வால்யூம் இம்பேலன்ஸ்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு போயிட்டு இட் ஸ்டார்டட் கோயிங் லோவர். அதே டைமில் என்கியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் அரவுண்ட். அண்ட் என்கியூவில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தது இது. ப்ரீவியஸ் டே ஹைஸ்க்கு போனதுலேருந்து சேல்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்? 4 ஹவரோட லோஸ். சாரி, எஃப்இஜி. எதுக்கு 4 ஹவரோட எஃப்இஜின்னு பார்த்தோம்னா, வி ஹேவ் அ சிங்கிள் கேண்டில் ஹியர். பெரிய கேண்டில், எக்ஸ்பான்ஷன் கேண்டில். அதுக்குள்ளே எவ்வளோ கன்டினியூவேஷன் நடந்திருக்கு. லைக் இன்சைட் பார் கேண்டில்ஸ் வச்சுருக்கோம். 1 2 3 4 கேண்டில். லைக் 3 கேண்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்சைட் பார் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ஆல் டைம் ஹை. இஃப் ஐ எம் நாட் ராங் இட் இஸ் ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹைஸ் போன அந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணக்கப்புறமேலேருந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சேல்ஸ். ஓகே இட் டிட் ஹேப்பன். மார்க்கெட் ஓப்பனில் வந்துட்டு ப்ரைஸ் புஷ்ட் ஹையர். ஸோ மார்க்கெட் ஓப்பன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ப்ரைஸ். ட்ரூ டே ஓப்பனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கான் ஹையர். டுக் திஸ் பை சைட் லிக்விடிட்டி ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப் ஹியர். இது எல்லாமே நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஐ வில் டேக் எவ்ரி திங் அண்ட் ஹேவ் இட் கிளியர். ஓகே ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது இன் த லண்டன் லோஸ் வாஸ் ஹியர் வெரி க்ளோஸ். இங்கே இருந்துச்சு. லண்டன் லோஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த லண்டன் லோஸ் அண்ட் தென் இன்டூ H4FEG வந்துட்டு நான் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரைஸ் அந்த ஹைஸை எடுத்த உடனே ஐ லைக் தி சிக்னேச்சர் அஸ் வெல். 5 மினிட்ல வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருந்துச்சு. அண்ட் வி ஹேட் தி செல்ஸ். பட் நான் செல் எடுத்தது கரெக்டாக இந்த இடத்துல 9:30க்கு அப்புறமேல். எதுக்குன்னா அந்த இடத்துல NVIDIA ப்ரைஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை. NVIDIA சுத்தமாக ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல. ஈவன் தோ வென் வி ஆர் லுக்கிங் ஃபார் சேல்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு இது பண்ணுச்சு. அகெயின் அந்த ஹைஸ் கீழே வந்து மேலே போய்ட்டு அந்த ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணிச்சு. ஸ்வீப் பண்ணிவிட்டு ஈவன் தோ வி ஆர் கம்மிங் லோவர், கீழே வரப்போ என்கியூ வந்துட்டு சப்போர்ட் பண்ணல ப்ரைஸை. என்கியூ வாஸ் லைக் கோயிங் ஹையர் ஸோ மச் அட் த மார்க்கெட் ஓப்பன். பட் ES வந்துட்டு அப்படியே பறந்துக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பன் அப்போ. ஆனால் இங்கே என்கியூ வந்துட்டு கீழே வந்துச்சு. ஸோ தேர் வாஸ் லைக் டீகப்பிள். த மார்க்கெட் வாஸ் டீகப்பிள் பிட்வீன் என்கியூ அண்ட் ES இட்செல்ஃப். ஸோ அது அலைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ NVIDIAவும் அலைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் அந்த டைம் தான் வாஸ்
எங்க 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 அந்த பியூட்டி? 1 மினிட். ஐ வில் கோ டூ 5 மினிட். இதே பார்த்துக்குறோம். 1 மினிட்லயே பார்த்துக்குறோம். இங்க மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் பட் ஐ ஹேவ் அ மாடல் அட் 10:30 and 10:30 ஓப்பனிங்க்கு அப்புறம் வில் பி லுக்கிங் ஃபார் அ கிளியர் buy side or sell side sweep and then we'll enter and the same happened here. இங்கே we had this. We had a buy sell liquidity sweep, inverse FEG and I entered around here somewhere. And அதே டைமில் if you look at NVIDIA 46 அந்த டைம் அண்ட் இங்கேயும் வந்துட்டு பார்க்கலாம் அரவுண்ட் 46 அந்த டைமில் ES was also going lower. ஏற்கனவே கீழவும் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் பியரிஷ், NQ வாஸ் பியரிஷ். அண்ட் NVIDIA வந்துட்டு பார்த்தோம்னா 46 அந்த டைமில் NVIDIA இந்த செட் ஆஃப் அப்க்ளோஸ் ஆர்டர் பிளாக்ஸ்குள்ளே வந்துட்டு போயிட்டு கீழே போயிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் லக்கி டு பி ஆனஸ்ட். நான் மறுபடியும் இந்த செல்ஸ் அண்ட் இந்த லோஸ் வருவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எஸ் இட் கேம் லோவர், டுக் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அண்ட் தென் ஸ்டார்டட் கோயிங் ஹையர். அண்ட் நான் இந்த இடத்துல எடுத்த செல்ஸை விட இந்த பைஸ் வந்துட்டு பெட்டர்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா NVIDIA பைஸை சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த லோஸை ஸ்வீப் பண்ண உடனே NVIDIA வந்துட்டு கம்ப்ளீட் பைஸை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 மினிட் லோஸ் எடுத்துகிட்டு அகெயின் இட் வென்ட் ஹையர். அண்ட் அகெயின் இந்த சேல்ஸ் வாஸ் ஆல்சோ குட் செல். ஆப்வியஸாக அந்த அந்த லெவல்லேருந்து நம்ம செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வி ஹேட் திஸ் ஸ்வீப் அண்ட் தென் NQ இப்போ ஃபால் ஆனது வாஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா எல்லாருமே ஆப்வியஸாக சேல்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சீக் அண்ட் டெஸ்ட்ராய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த பேட்டர்ன் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ பியூர் சீக் அண்ட் டெஸ்ட்ராய் பேட்டர்ன். பட் ஸ்டில் வி கேன் குக் சம்திங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 250 அண்ட் 250. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் NQ, லுக் ஃபார் NVIDIA ஃபார் த கார்லேஷன்ஸ். 250 ஏற்கனவே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 250 வாஸ் அரவுண்ட் ஹியர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த POIக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து க்ளோஸ் ஆகி அந்த POIயோட டிஸ்கவுண்ட் பார்ட்டில் வந்துட்டு ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துலேருந்து க்ளீன் செல் டார்கெட்டிங் இந்த லோஸ் அண்ட் தென் இந்த லோஸ். ஐம் ஸ்டில் பியரிஷ் அண்டில் இந்த லோஸ். மேபி இந்த ஹைஸ் எடுத்து ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் தென் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் NQ ரைட் நோ. அண்ட் த சேம் அதே டைமில் வந்துட்டு கீழே வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ வேலிடேட் ட்ரேட்ஸ் வித் NQ ஆர் ஈவன் இண்டெக்ஸ், கிரிப்டோ அண்ட் ஃபோரெக்ஸ். தயவு செஞ்சு வந்து கார்லேஷன் பாருங்கள். கார்லேஷன் பார்க்காம எதுவுமே நடக்காது. ஐ நோ திஸ் இஸ் லைக் அ ரேண்ட் அண்ட் ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்ட் வீடியோ கிடையாது. பட் இதை விட எனக்கு எப்படி பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரில. நான் PPT போட்டாலும் பெருசாக புரிஞ்சிருக்காது. என் சார்ட்டில் எடுத்து டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ லைக் எல்லா வீக்லி வாட் ஆன்டிசிபேஷன்ஸில் சாட்டர்டே ஆன்டிசிபேஷன்ஸ்லேயும் நான் இதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூ கைஸ் வாண்டட் அ வீடியோ. நான் அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு பண்ணுறேன். ஸோ ஹியர் வி ஹவ் கவர்ட் கிரிப்டோ அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் ஃபோரெக்ஸ். கமாடிட்டிக்கு நான் வந்து பெருசாக இன்டர் மார்க்கெட் பார்க்க மாட்டேன். கமாடிட்டி பெருசாக ட்ரேடும் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு இன்டர் மார்க்கெட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு 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 தெரில. அண்ட் தேட்ஸ் இட். XAU XAG கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் வந்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா ரெண்டில் எது பெட்டர் பிக்குன்றதை பார்க்குறதுக்கு XAU XAG வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸாக அது வந்து இருக்கும். அண்ட் எஸ் திஸ் இஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கார்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ்க் மீ எனிதிங் செஷனில் ஆப்ரேட்டர் தம்பியை டேக் பண்ணியோ இல்லை என்ன டேக் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். வில் கிளியர் யுவர் டவுட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அண்ட் லைக் பேசணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வில் பி ஹேவிங் அ லைவ் ஸ்ட்ரீம். ஸோ சாட்டர்டே அட் 6 PM வந்துட்டு நீங்கள் டிஸ்கார்ட்லேயே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் யுவர் டவுட்ஸ் கிளியர் டேரெக்டாக எங்கள்கிட்ட பேசிட்டு. அண்ட் yes, I'll try to upload more consistent videos in YouTube as well. And this is the video, and you guys hopefully have learned something. And until next time, stay safe. So also tomorrow NFP நான் நாளைக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிற டைம் இன்றைக்கி வந்துட்டு NFP இருக்கும். பி கேர்ஃபுல். நல்ல லைக் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர். இட் இஸ் டு அவாய்ட் யுவர் ஃப்ரைடே.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிசம்பர் வேறு உங்களோட ரிஸ்க்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரீக்வன்சிஸை கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைக் இட்ஸ் இயர்லி க்ளோசிங். ஆப்வியஸாக கிறிஸ்மஸ் சீசன், ஹாலிடே சீசன், வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். எல்லாம் வந்துட்டு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பி சேஃப் டுடே at NFP. And yes, that's it for this video, guys. Hope you enjoyed it. And until next time, stay safe.